ஜெய் ஸ்ரீராம். காங்கிரஸினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவரெல்லாம் மாநில தலைவராக இருக்க வேண்டிய ஆளே இல்லை, அகில இந்திய தலைவராக இருக்கணும். அதுவும் கூட கம்மி, அவரெல்லாம் உலக தலைவராக இருக்கணும். அந்த மாதிரி திறமையானால, ரொம்ப போல்டானால அவர் பாருங்கள், எவ்வளோ ஒரு விஷயத்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் கோயில் பணம் கொள்ள போயிருக்காமங்க பாருங்கள். இது யாருக்கா தெரியுமா? இது எங்காவது நடக்கும்? உலகத்தில் ஏதாவது நடக்கும் இப்படி? அங்கே நான் உத்தரப்பிரதேசம் நடந்துருக்குறேங்க, கோயில் பணம் திருவிக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் கண்டுபிடிச்சிட்டார். எவ்வளோ ஒரு அறிவாளி, எவ்வளோ திறமையான ஆள், எவ்வளோ வியாக்கியானமாக கண்டுபிடிச்சிருக்காரு. இது யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது, உலகத்தில் எவனாலும் இதை செய்ய முடியும் இல்லையே. அப்போ அவர் உலக தலைவராக இருக்க வேண்டிய ஆள் தானே. தமிழக தலைவராக அவர் டம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம். ஐயா விளங்காத வெண்ணெய் மாணிக்கம் தாக்கூர். உங்களுக்கு முதல்ல காங்கிரஸ்காரங்களுக்கு ஊழல் பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லை. முதல்ல அதை செஞ்சு பாருங்கள். ஊழல் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா? இந்தியாவில் சுதந்திரமாகாலத்துலேருந்து காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா விட்டு போகிற வரைக்கும் எத்தனை ஊழல் நடந்து, எத்தனை அக்கிரமம் நடந்து, எத்தனை வெடிகுண்டு வெடிச்சது, என்னென்ன கலாச்சார சீர்வழி நடக்குது, அதில் இவருக்கு தெரியல. அப்போல்லாம் வாய் மட்டும் கமெண்ட் இருப்பாங்க. ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசம், அது கோயில் பணம் ஊழல் போகிறது. இங்கே தமிழ்நாட்டில் போன திமுக ஆட்சியில் ஏதோ கிழக்கங்கள் தங்கத்தை காணா அப்படின்லாம் செய்தி வந்தது. அப்போல்லாம் இவர் வாய் திறக்கலை, மௌனமாக இருந்தார். மௌனபுரத்தில் இருந்திருப்பார் போல தெரியுது. அப்போல்லாம் எல்லாம் பேசியிருப்பார். அவர் மௌனபுரத்தில் அதனால பேசலை. இப்போ கூட தாவேக அரசாங்கத்தில், நீங்கள் கூட்டணி இருக்கிற அந்த தாவேக அரசாங்கத்தில் தான் 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஆட்டை போட பார்த்துருக்காங்க தாவேக அரசாங்கம். அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய் இருக்க கூப்பிடல. இங்கேருந்து போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ரயில் ஏறி அவன் ஆள் இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்க்க ஆளை காண இந்த போயிட்டார் உத்தரவு. நீ இருக்கிற இங்கே 1008 ஊழல் நடக்குது. திமுக அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தீங்க. அப்பவும் அந்த பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை, கஞ்சா, வழிப்பறி, கொள்ளை எக்கச்சக்கமாக இருந்து அப்போ வாயை தரகளை வாய மூடி கமெண்ட் மாநில தலைவர் இருந்தாங்க வாய் மூடி. நீங்கள் காங்கிரஸ் தான் இருக்கீங்க, காங்கிரஸ் தான் இருந்தீங்க. மாநில தலைவர் இருந்தால் மட்டும் தான் வாய் திறக்கணுமா? மாநில தலைவர் காங்கிரஸ் இருந்தால் வாய் திறந்தால் ஒத்துக்க மாட்டாங்களா? அன்றைக்கெல்லாம் மூடிட்டு இருந்தீங்க. சரி, இப்போ தாவேக அரசாங்கம் கூட்டணியில் இருக்கிறீங்க. தாவேக அரசாங்கம் எத்தனை ஊழல் நடந்திருக்குது? வக்கீல் நியமனத்தில் காசு வாங்கினதா ஒரு செய்தி வெளியே வந்தது. அப்போ உங்களுக்கு மௌனம். அப்போல்லாம் அந்த மாதிரி தமிழகத்தில் என்ன தப்பு நடந்தாலும் சரி, இப்போ அறநிலைத்துறையோட கோயில் 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதாவது தமிழகத்தில் இவங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தமிழகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட்டு வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாது, காது கேட்காது. அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவானுங்க, மௌனவரத்துக்கு வந்துடுவானுங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் இந்த மாதிரி பாஜக ஆளு மாநிலங்கள் ஏதாவது பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை உடனே அதை ஊற்றி பெருசு பண்ணி ஐயா ஊழல் நடந்தது எல்லா பக்கம் நடக்கும். அது எப்படி நடவடிக்கை எடுக்காங்க அப்படின்னு நீ பார்க்கணும். இங்கே உத்தரப்பிரதேசமாக மூடி மறைக்க மாட்டாங்க. அங்கே கோயில் பணம் திருடிருக்காங்க. ஆனால் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்ச நாள் யோகி காட்டுவார். அதே பாரு. ஆனால் அதையெல்லாம் வெளியே பேச மாட்டாங்க. அது மேலே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தார், அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு, அந்த பணத்தை எப்படி மீட்டார், ஊழல் பண்ணினவங்க கொண்டு போய் பணத்தை எப்படி புல்டோசர் இடித்தார், அதெல்லாம் இவனும் சொல்ல மாட்டானுங்க. இவனும் சொல்ல மாட்டானுங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள், காசுக்கு மாதிரி மீடியாக்கள், அவங்களும் சொல்ல மாட்டானுங்க. அதையெல்லாம் மூடி மறைச்சுவானுங்க. அப்போல்லாம் அவனை மௌனமாயிருவானுங்க. இவனுக்கு அதை பற்றியில் எதுவுமே தெரியாது. ஆனால் பாஜக ஆள்ற இதில் சின்ன ஒரு தப்பு தெரிந்தாலும் அது அப்படியே ஊறி பெருசாக உலகத்தையே எங்கேயும் நடக்காமல் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அணுகுண்டு போட்ட மாதிரி பேசிட்டு பானுங்க. இதனோட சாபத்தேடு. இங்கே தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை நடந்திருக்கு. டெய்லியும் லாக்அப் டெத்து நடக்குது. கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறானுங்க. பாலியல் பலாத்காரம் இன்னும் குறையல. டாஸ்மாக் பிரச்சனை இன்னும் குறையல. இத்தனை பிரச்சனை இங்கே நடக்குது. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல. இங்கேருந்து போயிட்டானுங்க. இங்கேருந்து ரயில் ஏறி போனாங்க. ட்ரெயில் அங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டானுங்க. அவன் சைஸு தமிழ்நாட்டுக்கு போய் நாங்கள் ஓட்டு போட தமிழ்நாட்டில், நாங்கள் இருக்க தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசுங்க. அப்புறம் நீங்கள் இந்தியா முழுவதும் இது பண்ணுறது, அப்புறம் உலகம் முழுவதும் நடக்கிற பிரச்சனைலாம் அப்புறம் பார்க்கலாம். சரியா? முதல்ல இங்கே நடக்கிற பிரச்சனை பாருங்கள். நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்களா, போன்ற பூச்சி கட்சியில் இப்போ 1000 பிரச்சனை நடந்தது. வாயத்தரகளை இப்பவும் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது பிரச்சனை நடந்தது இருக்குது. இந்த பிரச்சனையை முதல்ல மூடுங்க, அப்புறம் அடுத்த பிரச்சனை போய்க்கலாம். சரிங்களா? வணக்கம். தமிழ் அன்னை வாழ்க. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.